தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அவை சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களை வெளிப்படுத்தும் தொடர்தான் தலை சிறந்த தமிழ்நாடு. இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். 2 ஆகஸ்ட் 2025 அன்று தொடங்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 38 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயங்குகிறது. மொத்தம் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த வாரம் வரை 484 சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டு 7.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் மாநிலம் முழுவதும் பயனடைந்துள்ளனர். மேலும் 250 புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. 31,618 மாற்றுத்திறனாளிகள் தங்களது சான்றிதழ்களை பெற்றனர். 24,468 பேர் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டிற்கு பதிவு செய்து கொண்டனர். சேவைகளை கண்காணிக்கவும் பயனாளிகளுடன் கலந்துரையாடவும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பல்வேறு முகாம்களை நேரில் பார்வையிட்டார். உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகளை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமானது புற்றுநோயியல், இருதயவியல், எலும்பியல், நரம்பியல், காது, மூக்கு, தொண்டை, பொது மருத்துவம், கண் மருத்துவம், பல் பராமரிப்பு, நீரிழிவு நோய், பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட 17 உயர்தர மருத்துவ சேவைகளை உள்ளடக்கியதாகும். தனியார் மருத்துவமனைகளில் ஆயிரக்கணக்கில் செலவாகும் முழு உடல் பரிசோதனையும் கூட பொதுமக்களுக்கு கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சேவையை உறுதி செய்வதற்காக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விளிம்பு நிலை குடும்பங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. இந்தியாவிற்கே முன்னோடியாக தொடங்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமானது பிறப்பு, சாதி அல்லது பாலின பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமான மற்றும் உள்ளடக்கிய சுகாதார பராமரிப்பை வழங்குவதற்கான தமிழ்நாட்டின் உறுதிப்பாட்டை உறுதி செய்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய சுகாதார சேவைகளை வழங்கி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது.